ராகுல் காந்தி வைக்கக்கூடிய இன்னொரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தா, பெரும்பாலும் மைனாரிட்டிஸ் மக்கள் அண்ட் தலித் மக்களோட வாக்குகள் தான் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. மேலும் காங்கிரஸ்க்கு வரக்கூடிய வாக்குகள் தான் வாக்காளர் பட்டியலிருந்து பர்டிகுலராக நீக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியும் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. ஸோ ராகுல் காந்தி ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்லியிருக்காருன்னா, மகாதேவபுரா தொகுதியில், அதாவது அந்த ஒரு தொகுதியில் மட்டும் 1,250,000 போலி உள்ளீடுகள் இருந்ததா சொல்லியிருக்காரு. அதில் டூப்ளிகேட் நேம்ஸ், அதாவது போலி பெயர்கள் 11,965, ஃபேக் அட்ரஸ் அதில் 40,009, சேம் அட்ரஸ் அண்ட் மல்டிபிள் ஓட்டர்ஸில் 10,452, இன்வாலிட் ஃபோட்டோஸில் 4,132, ஃபார்ம் மிஸ்யூஸ் இதில் 33,692. ஸோ மொத்தமாக 1,250,000 போலி உள்ளீடுகள் இருந்ததா ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்காரு. ஸோ அவர் சொல்லியிருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுப்படி பார்க்கும்போது ஒரே வீட்டில் 50 பேர் இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி கணக்கு காட்டியிருக்காங்க. அண்ட் பல பேரோட ஹவுஸ் நம்பர் 0 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிறைய பேரோட அட்ரஸ் இன்கம்ப்ளீட்டாக இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இது ஒரு மேன்மேட் எரர் இல்லை அப்படின்ற மாதிரி தெரிய வருது நமக்கு.